வணக்கம். இது தமிழ் செய்தி யூடியூப் சேனல் வழங்கும் ஆண்மை செய்திகள். தங்களுடைய 10 ஆண்டு கால பொருளாதார நிர்வாகம் குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிடுவதாக கூறியிருந்தார் நிர்மலா சீதாராமன் அவர்கள். அதற்கு எதிராக பிஜேபி அரசனுடைய 10 ஆண்டு கால பொருளாதார நிர்வாகத்தின் கருப்பு அறிக்கையை வெளியிட்டார் காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே. இந்த அரசனுடைய தோல்விகளை பற்றி நாங்கள் பேச வரும்பொழுதெல்லாம் எங்களுக்கு முக்கியத்துவம் தரப்படுவதில்லை, அவை செவிமடுக்கப்படுவதில்லை. எனவே இந்த கருப்பு அறிக்கை மூலம் பிஜேபியினுடைய தவறுகளை மக்கள் மத்தியில் சென்று அம்பலமாக்குவோம் என்று கூறியிருக்கிறார் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே. இந்த 10 ஆண்டு காலத்தில் உயர்ந்திருக்கிற வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றி பிஜேபி எங்கும் பேசுவதே இல்லை. ஜனநாயகத்துக்கு கடுமையான அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சியை ஆளும் மாநிலங்களில் அந்த ஆட்சியை கவிழ்க்க துடிக்கிறது பிஜேபி அரசு. மேலும் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் 411 எம்எல்ஏக்களை இந்த 10 ஆண்டுகளில் கைப்பற்றி மாநில அரசுகளை கவிழ்த்திருக்கிறது பிஜேபி. மேலும் மத்திய அரசினுடைய நிதி பகிர்வில் காங்கிரஸ் மற்றும் பிற எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் கடுமையான மாற்றாந்தாய் போக்குடன் பாரபட்சமாக நடந்து கொள்கிறது பிஜேபி அரசு என்று கடுமையாக கண்டனம் தெரிவித்தார் மல்லிகார்ஜுன கார்கே. இந்த கருப்பு அறிக்கை மூலம் இந்த அரசினுடைய தோல்விகளை மக்களிடம் எடுத்துச் செல்வோம் என்றும் அவர் கூறினார். மேலும் இது போன்ற புதிய லேட்டஸ்ட் அரசியல் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் தமிழ் செய்தி யூடியூப் சேனலுடன். நன்றி, வணக்கம்.